பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள நாங்கள் போகலை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கூட்டணி வர வேண்டும் என்று நினைக்கிறோம். முடிவு அவங்களுடைய கையில் இருக்கு. நான் படம் பார்க்கல, நீங்களும் படம் பார்க்கல. ட்ரெய்லரில் போடுறது இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்களில் மக்கள் எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. கோவையில் முன்னாள் மாநில அண்ணாமலை எல்லாம் போட்டிடுறதா பரவாயில்ல பேசுகிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். இப்போ நான் உட்பட, முருகானந்த் உட்பட, ரமேஷ் உட்பட நாங்கள் எங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்போம். அதில் போட்டியிட வேண்டும் என்பது நினைப்பது அகில இந்திய தலைமை அதனுடைய முடிவை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் கட்சி யாரா விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே நாங்கள் எந்தெந்த இடத்தில் போட்டியிட்டோம் என்பது கருத்து இருக்கிறது. இனிமேல் அவங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களை கலந்து பேசி எதா இருந்தாலும் சுமூகமான முடிவு எட்டப்படும். முதல்ல அதான் கேட்டீங்க, வந்த உடனே அதான் கேட்டீங்க. முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதாவது தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை அவருடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி முடிவெடுக்கும். அதிலிருந்தே தெரியுது திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி. 532 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள். ஒன்றும் இல்லை, ஜாக்டோஜியோ ஒரு சின்ன ஒரு கருத்து எடுத்தோம். ஜாக்டோஜியோக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஓல்டு பென்ஷனை தரணும் அப்படின்னாங்க.